ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடையார் கிச்சன். இன்றைக்கி பீனட் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பீச்சுக்கு போனோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுன்னு பார்த்தா பீனட் மசாலா தான். இன்னொன்று பஜ்ஜி. இன்றைக்கி பீனட் மசாலா பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ சொல்கிறேன். வேர்கலையை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு உப்பு போட்டு நான் வெவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கோஸை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாவை நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டை வந்துட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தேவை, அதையும் நான் க்ளீன் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கேன். பாதி லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, பொரி, இதுதான் இதுக்கு தேவையான ஐட்டம். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இதில் சேர்க்க வேண்டியதான் 1 by 1. இப்போ கோஸ் சேர்த்துக்கணும். கோஸ் சேர்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தக்காளி, நம்ம கேரட் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கணும். பச்சை மிளகா எங்கள் வீட்டில் பச்சை மிளகா நல்லா சாப்பிடுவாங்க, காரமாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் பச்சை மிளகா சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கணும். நம்ம வெவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா வேர்கல்ல, அதையும் அதில் சேர்த்துக்கணும். அதுக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கணும், அதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். பாதி லெமனையும் புழிஞ்சு விட்டுங்க. லெமன் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வரப்பு, உப்பு, புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு அமேசிங்கான டேஸ்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அதை மாதிரி செய்யுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணோடனே பார்த்தாலே வாயில் எச்சு ஊறுது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நம்ம பீச்சுக்கு போயிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோன்னா இன்னும் அருமையாக இருக்கும். ஓம்பொடி நான் ஆல்ரெடி புழிஞ்சு வச்சுருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்கலாம். ஓம்பொடி கடையிலலாம் வாங்க தேவையில்ல. இந்த மாதிரி செஞ்சோன்னா ரொம்ப கம்மி செலவு தான் ஆகும் ஓம்பொடி நம்ம வீட்டில் செய்கிறப்ப. இப்போ ஓம்பொடி சேர்த்துட்டு அது மேலேயே பொரியும் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். ஓம்பொடியும் பொரியும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ டொமேட்டோ சாஸையும் அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. கடைசியாக கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாகவும் எம்மியாகவும் இருக்குது பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழை அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் சேர்த்துடணும். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பீச்சில்
ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு ஓமப்பொடியும் பொரியும் தனியாக எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நம்ம பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் நல்லது, நம்ம வீட்லேயே செஞ்சோம் திருப்தி இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.